Taste the Daily. விவசாயிகள் படும் சிரமங்களை கண்டுகொள்ளாமல் கோமாளித்தனமாக செயல்படும் விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் எழுப்பிய பின்னரும் டெல்டா விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்ய விடியா திமுக அரசு தவறியதால் நெல் மழையில் நனைந்து வீணாகியதை குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து கடந்த 22ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு சென்று விவசாயிகள் படும் துயரத்தையும், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே நெல்மணிகள் முளைவிட்டு இருந்ததையும், இந்த தீபாவளி விவசாயிகளின் கண்ணீர் தீபாவளியாக மாறியதையும் சுட்டிக்காட்டி, பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரைந்து நிவாரணம் வழங்க அரசை வலியுறுத்தியதையும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தான் செய்தியாளர்களுடன் நேரில் ஆய்வு செய்து விவசாயிகள் படும் துயரை எடுத்து கூறிய பிறகும் தான் பொய் குற்றச்சாட்டு சுமத்துவதாகவும், விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என பொம்மை முதல்வர் பேட்டி அளிப்பதையும் புரட்சித் தமிழர் தெரிவித்துள்ளார். ஆனால் விவசாயத்துறை அமைச்சரோ 16,000 ஹெக்டேர் நெல் பாதிப்படைந்துள்ளது என பேட்டி கொடுப்பதாகவும், உணவுத்துறை அமைச்சர் நெல் கொள்முதல் செய்ய தாமதம் ஏற்பட்டதற்கு மத்திய அரசே காரணம் என கூறுவதையும் குறிப்பிட்டு விடிய அரசின் முரண்பட்ட நிலையை புரட்சித் தமிழர் அந்த அறிக்கையில் வெளிப்படுத்தி உள்ளார். களத்தில் உள்ள பிரச்சனை என்ன என்பதை கூட அறிந்து கொள்ளாத முதல்வராக ஸ்டாலின் இருப்பது தமிழ்நாட்டின் துரதிர்ஷ்டம் எனவும் வேதனை தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் எதற்கெடுத்தாலும் குறை சொன்ன ஒரு சில பத்திரிகைகள், ஊடகங்கள், அரசியல் தலைவர்கள் இன்று விடிய அரசின் முதல்வர் அமைச்சர்களின் கூற்றை கேட்டும் மௌனமாக இருப்பதாக அவர் சாடியுள்ளார். குறிப்பாக விவசாயிகளுக்காக போராடுவதாக கூறும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் கூட நெல் கொள்முதலில் நடைபெறும் குளறுபடி பற்றி எதுவும் கூறாமல் மௌனம் சாதிப்பது வேடிக்கையிலும் வேடிக்கை என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சித்துள்ளார். உணவுத்துறை அமைச்சர் செறிவூட்டப்பட்ட அரிசியை கலக்க மத்திய அரசு அனுமதி வழங்கவில்லை என தெரிவித்ததை மறுத்து, ஆகஸ்ட் மாதமே மத்திய அரசு அனுமதி வழங்கிய விவரத்தை தான் தெரிவித்ததையும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். குறுவை சாகுபடி பரப்பு, அதில் ஏற்படும் விளைச்சல், ஈரப்பதம் ஆண்டுதோறும் மத்திய அரசை வலியுறுத்தி 22% வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை வாங்க பெற வேண்டிய முன் அனுமதி எல்லாம் முன்பே தெரிந்தும் முன்கூட்டியே திட்டமிட்டு நெல் கொள்முதலில் கூடுதல் வசதிகளை ஏற்படுத்த விடிய அரசு தவறியதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் முதல்வரும் அமைச்சர்களும் கற்பனை உலகத்தில் வாழ்வதாகவும், அவர்கள் மக்கள் படும் துன்பங்களை அறிவதில்லை என்றும், நேரில் சென்று பார்ப்பது இல்லை என்றும் கூறியுள்ளார். இனியாவது இந்த அரசு விழித்து கொண்டு தன் மீது பாய்வதை விட்டுவிட்டு நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்வதுடன் முளைவிட்ட நெல்மணிகளை அதிகாரிகளை கொண்டு கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கவும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பல மாவட்டங்களில் நெற்பயிர்கள் சமீபத்திய மழையால் சேதமடைந்துள்ளதை அதிகாரிகள் நேரில் சென்று கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க விடியா திமுக விளம்பர மாடல் அரசை வலியுறுத்துவதாகவும் அந்த அறிக்கையில் அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார்.